ஹாய் ஹலோ டியூட்ஸ். எல்ஏ சூப்பர்மேன் இந்த படத்துக்கு தயவு செஞ்சு மேன் ஆஃப் ஸ்டீல் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போய் உட்காந்து படம் பார்க்காதீங்க. இது ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இது வேறு ட்ரைலர்ஜி எடுத்திருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ரீபூட், ஒரு மொத்த டிசி காமிக்குமே ரீபூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் மேக்ஸிமம். அது திரும்ப நான் சொல்கிறக்கு அவசியம் இல்லை. ட்விட்டர்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் நிறையா இதில் டிசி ரீபூட்டுன்னு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும். ஸோ அது அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ரீபூட் ஆனதுக்கப்புறம் சூப்பர்மேனுங்கிறது இப்போ நல்லா கொஞ்சம் எடுத்துருக்குறாங்க. தயவு செஞ்சு எந்த ஆடியன்ஸுமே சூப்பர்மேன் லவ்வர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மேன் ஆஃப் ஸ்டீல்னு நினச்சிட்டு போய் உட்காந்து பார்க்காதீங்க. தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அது வேறு, இது வேறு, கம்ப்ளீட்டாக வேறு. பட் எனக்கு பர்சனலாக மேன் ஆஃப் ஸ்டீல் ரொம்ப பிடிக்கும். அது கூட இது வச்சு நான் கம்பேர் பண்ணி நான் சொல்லக்கூட அப்படி சொன்னால் மிகப்பெரிய தப்பு. ஓகே, ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணுன்னு, எல்லா படம் மாதிரியுமே பார்த்திங்கன்னா சூப்பர்மேன் எங்கேருந்தே வந்தாங்க, அவங்க பிரபஞ்சத்துலேருந்து நம்ம பிரபஞ்சத்துக்கு எப்படி வந்தாங்க, எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத ஓவரலாக சொல்லிட்டாங்க. நல்ல வேலை. ஒரு ஸ்க்ரீன் ப்ளே போட்டு ஒரு அங்கேருந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் அங்கே அந்த உலகம் அழியிறது, அங்கேருந்து ஸ்பேஸ்ஷிப் எடுத்து இங்கே வர்றது, அப்படி எதுவுமே பண்ணாமல் குவிட் பண்ணி ஜஸ்ட் ஓவரலாக காமிச்சிட்டாங்க. படம் எடுத்துடனே பார்த்திங்கன்னா சூப்பர்மேனை தான் காமிச்சிருக்காங்க. அவர் ஆக்சுவலாக கீழே விழுகிற மாதிரி ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க, கீழே விழுகிற மாதிரி இருக்கும். இது விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சூப்பர்மேன் கிட்ட ஒரு அழகான குட்டியான வெள்ளை கலர் ஒரு நாய் இருக்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருங்க. உண்மையுமே சொல்கிறேன். அது பண்ணுற சில குறும்புத்தனம், அது சில சேட்டை, அது கொஞ்சம் கிளைமேக்ஸில் சூப்பர்மேனுக்கு உதவி பண்ணது, இது எல்லாமே செமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி சொல்லணுன்னா, இதில் வில்லன் கேரக்டர் சொல்லணுங்க. ஆக்சுவலாக இதில் இது ஒன்று மட்டும் தான் டிஸப்பாயின்மெண்ட்னு சொல்லுவேன். வில்லன் கேரக்டர் எதுக்கு சூப்பர்மேன் அழிக்கணும்னு, அதாவது எப்படின்னா அழிக்கணும், சூப்பர்மேன் சாவடிக்கணும்னு, சூப்பர்மேனோட பேரை கெடுத்து குட்டிச்செவரை ஆக்கணும்னு. ஸோ அதுக்கு இது ஆக்சுவலாக இதுக்குன்னே பார்த்திங்கன்னா அந்த வில்லங்கிட்ட மங்கி வச்சு சூப்பர்மேன் பார்த்திங்கன்னா ஹேஷ்டாக் பண்ணி சூப்பர்மேன் கெட்டவங்க, சூப்பர்மேன் இந்த மாதிரி ரொம்ப நிறையா தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு போட்டு அது ஒரு இது மாதிரி அந்த அளவுக்கு கொலை வெறியோடு வில்லன் இருப்பான். பிளாக் ஹோல் முடிக்கும் ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணி சூப்பர்மேன் அழிக்கணும்னு அப்படியும் ஒரு துடியாக துடிச்சிட்டு இருப்பான். இது எப்படி சூப்பர்மேன் ஹேண்டில் பண்ண போகிறாரு, இது எப்படி சூப்பர்மேன் அதை டேக்கிள் பண்ணி அவர் எப்படி திரும்ப கம்பேக் இது பண்ணுறாரு, அந்த வில்லங்கிட்ட தோத்தாரா இல்லையா. செகண்ட் பார்ட் கண்டிப்பாக வரும். செகண்ட் பார்ட் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் தாங்க. கிளைமேக்ஸ் செம்மையம் இப்படி பிச்சு கிழிச்சு எடுத்துட்டானுங்க. எனக்கு கிளைமேக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிச்சு. அது ஒரு பிளாக் ஹோலுக்குமே நம்ம கேலக்ஸியுமே இருக்குது. அந்த ஜஸ்ட் அந்த எண்டு டெட்லைனில் ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். அது செமையாக காமிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, இந்த கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ், அனிமேஷன் இதெல்லாம் சூப்பர், பக்கா. ஐ லவ் இட். ஒரு உண்மையிலுமே செமையாக இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் ஓகே, அனிமேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் தீம் மியூசிக்கே அஃபிஷியலாக சூப்பர்மேனோடது செகண்ட் ஹாஃபில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் மியூசிக்கு கொஞ்சம் டவுன் தான். பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த மியூசிக் கேட்கும்போது அப்பா ஓகே எப்படியும் கடைசியில் இந்த மியூசிக் போட்டானுங்க அப்படின்னு இருந்துச்சு. இது கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம், கிட்ஸ் பார்க்கலாம், எல்லாருமே இந்த படத்தை ரசித்து பார்க்கலாம். கொஞ்சம் அங்கங்கே லேக் அடிக்கும். மேக்ஸிமம் அவர் சூப்பர்மேன் அந்த காஸ்டியூம்லேயே தான் இருப்பார். மினிமம் தான் பார்த்தீங்கன்னா கிளாக் அப்படிங்கிறது அந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டு, ஃபேண்ட்டு, கிளாஸ் அப்படி மினிமம் தான் போட்டிருப்பாரு. பட் மேக்ஸிமம் ஐ திங்க் ஒரு 70% நீங்கள் சூப்பர்மேனாகவே இந்த படத்தில் பார்க்கலாம். அந்த காஸ்டியூம் போட்டு அந்த பறக்கிறதும் சரி, அந்த ஃபைட் சீக்வன்ஸையும் சரி, எல்லாமே அந்த காஸ்டியூம் தான் மேக்ஸிமம் 70% இருப்பாங்க. சூப்பராக எனக்கு முக்கியமாக எனக்கு அந்த டாக் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. செம்மையான ஒரு ஆட்டிடியூடான ஒரு டாக். சூப்பர்மேனுக்கு கிடச்ச ஒரு தரமான ஒரு டாகு. எனக்கு கிளைமேக்ஸ் சீன் அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஃபைட் சீன் பயங்கரமாக இருந்துச்சு. போஸ்ட் கிரெடிட் சீனுங்கிறது பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை, பட் இருக்குது.
போய் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சஸ்பென்ஸ் வந்து போட்டு உடைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல் காய்ஸ். டாடா.